ரமதானில் வைக்கப்படுகிற நோன்புகளின் மிக முக்கியமான நோக்கமே அல்லாஹ்வை பயப்படுவது, இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சுவதுதான். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோம்பினுடைய விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது, இதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே நிச்சயமாக நோன்பு நாம் வைக்கிறோம் என்பதாக சொன்னால் அந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் நம்ம பயப்படணும். நோன்பு நாள் முழுக்க பசித்திருக்கிறோமே, யாருக்காக? அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி, முஃமின்களே நோன்பு வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டிதான் நாள் முழுக்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம மனைவிகளோடு சேராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரே அழகான கட்டளைக்காக வேண்டி. எனவே இந்த ரமதானில் இந்த ரமதானுடைய நோம்பின் மிக முக்கியமான நோக்கமே இறையச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகமாக பயப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இவ்வாறு சொல்வார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயம் என்பது இந்த ரமதானில் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அதே போன்று ரமதான் முடிந்ததற்கு பிறகும் அடுத்தடுத்த 11 மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய முழு கட்டளைகளை சரியாக பேண வேண்டும், சுன்னத் ஷரியத்தை சரியாக பேண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அத்தனை சுன்னத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அல்லாஹ் எந்நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நம்முடைய அமல்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பயத்தோடு அந்த சிந்தனையோடு நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரக்கூடிய ரமதானில் முழு நோன்புகள் நோற்று அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெறக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த நோம்பின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொடுத்து சொர்க்கத்தில் உயர்ந்தமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்கி அல்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம்மை வெற்றி அடையச் செய்வானாக. ஆமீன்.